கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சான் இண்டியன் செஃப். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான சாதத்துக்கு சைடிஷ்ஷாக நம்மக்கிட்ட காய்கறி இல்லைனாலும் சட்டுன்னு தேங்காய் துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். செய்யறதுக்கும் 5 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ செய்கிறது வந்து 2 பேருக்கான குவான்டிட்டி. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஹாஃப் தேங்காய் மூடி வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ண பிறகு ஒரு 5, 6 பூண்டு வந்து தோலை வந்து இது கிளியர் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா தான் ஆட் பண்ணணும். ஸோ வந்து நான் 5, 6 வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா பிடிக்கிறவங்களுக்காக நான் வரமிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இதில் வந்து 4, 5 சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சின்ன சைஸு குட்டியாக புளி இருக்கணும். ஏன்னா புளி போட்டால் இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு என்ஹான்ஸ்மெண்ட்டாக காமிக்கும். ஸோ இப்போ கடைசியில் நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து தெரியாமல் போட்டிருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போதும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போது சட்னி அரைச்சாச்சு. இந்த துவையல் வந்து கொரகொரப்பாக அரைங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சா மட்டும்தான் அதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5 நிமிஷத்தில் நம்ம தேங்காய் துவையல் ரெடி. இது பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட காய்கறி எதுவும் இல்லை, டக்குன்னு நம்மளுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா சட்னி, இந்த ஒரு சட்னியும் ரசமும் வச்சாலே போதும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்னால் நம்ம மாட்டேங்க, இது கொங்கு ஸ்டைலு. அதே சமயம் கொங்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடில் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய அம்மாவும் ரொம்ப நாள் இது ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு இதுவும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட். ஐ திங்க் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ரசம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.